அக்கௌண்டன்சியில் ஜர்னல் என்ட்ரிஸ் போடும்போது 3 கோல்டன் ரூல்ஸ் இருக்குது கரெக்டாக. தே ஆர் பேஸ்ட் ஆன் 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுதாங்க சார் பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன சார் கேட்டுருந்தாங்க. சரி, பர்சன்னா என்ன? whom you can say somebody, கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படிம்பீங்க, இவர் தான் டீச்சர் அப்படிம்பீங்க. ஏன்னா அதாவது உங்களை சுற்றி இருக்கிற பர்சன் மட்டும் தான் உங்களால் சொல்ல முடியும். அதே மாதிரி பிஸ்னஸை சுற்றி, அதாவது பிஸ்னஸ்க்கு ஹவு தேர் கனெக்டட், அவங்க மாத்திரம் தான் பர்சன் இந்த இடத்துல. ஓகேயா? மொத்தம் 4 நாள் தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க என்ன தேவை? பணம் தேவை. யார் கொடுப்பாங்க? கரெக்ட், ஓனர் கொடுப்பார். கரெக்டாக? த ஓனர் இஸ் கால்டு கேபிட்டல். ஸ்மால் ஷாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி, யூ நீட் எ பர்சன். கரெக்ட்? ஸோ கேபிட்டல் இஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். சரி, வந்த பணத்தை எங்கே வைப்பீங்க? அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்டாரு. சரி, சின்ன கடையாக இருந்தால் நீங்கள் கேஷ் பாக்ஸ் கல்லாப்பட்டியில் வைக்கலாம். ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் எங்கே வைப்பீங்க? கரெக்ட், பேங்க்கில் வைப்பீங்க. அப்போ பேங்க் இஸ் த டெபிட்ஸ் பேலன்ஸ் நார்மலி. ஓகே, அதுவும் பர்சனல் அக்கௌண்ட் தான். அதாவது குட் பேலன்ஸாக இருந்தால் டெபிட் பேலன்ஸ்,